திருப்பூர்ல காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை போலீசார் என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க. இந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே சிக்கானத்து பகுதியில் இருக்கிறதுதான் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனோட தோப்பு. இந்த தோப்புல வேலை பார்க்கறவங்க தான் மூர்த்தி அப்படிங்கிறவரு. இவர் குடும்பத்தோட அந்த தோப்புல இருந்து தென்னந்தோப்பை பராமரிச்சுக்கிட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மூர்த்தியும் அவரது மகன்கள் மணிகண்டன், தங்கபாண்டியன் ஆகியோர் 3 பேரும் குடிபோதையில சண்டை போட்டிருக்கதா ஒரு தகவல் காவல் அவசர உதவி எண்ணான 100க்கு அழைப்பு வருது. இதை அறிந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த பகுதிக்கு போறாரு. போயிட்டு இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, பயங்கர குடிபோதையில ஒரு சரமாரியா ஒருவரை தாக்கிக்கிற பாக்குறா. அந்த தாக்குதல்ல தந்தையான மூர்த்தி படுகாயம் அடைஞ்சிருக்காரு. உடனே சண்முகவேல் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு அவங்க 3 பேரையும் சமாதானப்படுத்திட்டு ஆம்புலன்ஸுக்கு இது பண்ணியிருக்காரு, அதாவது கால் பண்ணியிருக்காரு. ஆம்புலன்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணி இருக்கும்போது திடீர்னு மணிகண்டன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட கையில வச்சிருந்த அருவாளை எடுத்து எஸ்எஸ்ஐ சண்முகவேலை வெட்டியிருக்காரு. அவரோட சேர்ந்து குடிபோதையில இருந்த தங்கபாண்டியும் வெட்டுறாரு. இதோட சேர்த்துக்கிட்டு காயம் அடைஞ்சு அவர் யாருக்காக உதவி செய்யறதுக்கு இருந்தாரோ அந்த மூர்த்தியும் என்ன பண்றாரு, மகன்களோட சேர்ந்து எஸ்எஸ்ஐ சண்முகவேலை வெட்டுறாங்க. 3 பேரும் சரமாரியா வெட்டினதுனால எஸ்எஸ்ஐ சண்முகர் சம்பவ இடத்திலேயே உயிர் வந்துறாரு. இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்த ஜீப் டிரைவரான இன்னொரு காவலர் என்ன பண்றாருன்னா, ஜீப் எடுத்துக்கிட்டு தப்பி போயிடுறாரு. தப்பி போயிட்டு போலீஸ் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாரு. இதனிடையே என்ன பண்றாங்கன்னா, எஸ்எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி படுகொலை செய்த அந்த மூர்த்தி, தங்கபாண்டியன், மணிகண்டன் இவங்க 3 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. இதுக்கிடையில சம்பவ இடத்துக்கு காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, சண்முகவேல் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் சண்முகவேலை கொலை செய்த அந்த மூர்த்தி அவரது மகன்களை கைது செய்யறதுக்காக 5 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிடுறாங்க. இதுக்கிடையே பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகளான அதிமுகவும் பாஜகவும் இது தொடர்பு படுத்தி பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அரசு மீது வைத்தாங்க. ஏன்னா நெல்லையில அந்த ஐடி ஊழியர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியும் அது தொடர்பான விவாதங்களும் அடங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு படுகொலை சம்பவம் நடந்திருக்குது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கே சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் ஆணவ படுகொலை நடக்குது, இன்னொரு பக்கம் போலீஸ் படுகொலை செய்யப்படுகிற, இன்னொரு பக்கம் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத அளவுக்கு கொலை, கொள்ளை அப்படின்னு நிறைய குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கை சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடு திமுக சைடுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொலை எஸ்எஸ்ஐ கொலை நடந்தது அதிமுக மடத்துக்குளம் எம்எல்ஏ ஒரு மகேந்திரன் தோட்டத்துலதான். இந்த மாதிரி அதிமுகவினர் தான் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களை தூண்டிவிட்டு திமுக ஆட்சிக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஒரு பேசுவதற்கான இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்தும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த குற்ற சம்பவத்துல, அதாவது எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல இந்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகவேல் குடும்பத்துக்கு 1 கோடி நிதியும் அறிவிச்சாரு, அந்த இழப்பீடும் அறிவிச்சாரு. இதற்கிடையில என்ன பண்ணாங்கன்னா, அந்த தப்பி ஓடின மூர்த்தி, தங்கபாணி, மணிகண்டன் ஆகியோரை பிடிக்கிறதுக்கு பல்வேறு இடங்களுக்கு 5 தனிப்படைகள் விரைந்தாங்க. இதற்கிடையே மூர்த்தியும் தங்கபாண்டி அப்படிங்கிற 2 பேரும் மட்டும் நேற்று காவல் நிலையத்துல சரணடைஞ்சிட்டாங்க. இதையடுத்து தப்பி ஓடின இன்னொரு குற்றவாளியான மணிகண்டன் அப்படிங்கிறவரை என்ன பண்ணாங்க, போலீஸ், அதாவது மூர்த்தியோட மகன் மணிகண்டனை போலீசார் தேடிட்டு வந்தாங்க. அப்ப உப்பார் ஓடை பகுதியில அவர் மறைஞ்சிருக்கதா தகவல் தெரியுது. உடனே உதவி ஆய்வாளர் சரவணகுமார் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான போலீசார் அந்த பகுதிக்கு போறாங்க. போகும்போது அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் ஆயுதங்கள் எங்க அப்படின்னு கேட்கிற போது ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்காண்டி, கைப்பற்றுவதற்காண்டி மணிகண்டனை அழைச்சிட்டு போலீசார் போகும்போது அங்க போயிட்டு ஆயுதங்களை காட்டுற மாதிரி காட்டின மணிகண்டன் என்ன பண்ணுங்க, திடீர்னு ஒரு அருவாளை எடுத்து எஸ்ஐ சரவணகுமாரை வெட்டினதா சொல்லப்படுது. இது மறுபடியும் போலீசார் எச்சரிச்சிருக்காங்க, வேணாம் இந்த மாதிரி தப்பா செய்யாதீங்க, மறுபடியும் தப்பா செய்யாதீங்க, ஏற்கனவே ஒரு போலீஸாரை கொண்டிருக்கீங்க, மறுபடியும் இன்னொரு சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. ஆனாலும் மணிகண்டன் மறுபடியும் எஸ்ஐ சரவணகுமாரை வெட்டுறதுக்காண்டி பாஞ்சிருக்காரு. அப்ப தற்காப்புக்காக எஸ்ஐ சரவணகுமார் தன் கையில இருந்த துப்பாக்கினால மணிகண்டனை சுட்டிருக்காரு.
இந்த என்கவுண்டர்னால சம்பவ இடத்திலேயே வந்து மணிகண்டன் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இதை எடுத்து அவரை வந்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல காயமடைந்த, அதாவது மணிகண்டனால் வெட்டு காயமடைந்த எஸ்ஐ சரவணகுமாரும் அதே மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்க சூழ்நிலையில இப்படி ஒரு என்கவுண்டர் நடந்தது பல்வேறு தரப்பினருக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா பார்க்கட்டாலும், மனித உரிமை சார்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த சம்பவத்துக்கு பெரிய அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. மனித உரிமை மீறலை வந்து தொடர்ச்சியா காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும், இந்த பக்கம் பொதுமக்கள் பார்வையில என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற என்கவுண்டர்கள் தேவைதான். இது வந்து ஒரு பயமே இல்லாம ஒரு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரே கொலை செய்யற அளவுக்கு வந்து அவங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னா, இவங்க பின்னணியில வந்து பல்வேறு இது இருக்குது, விஷயங்கள் இருக்குங்கிறனாலதான் அந்த தைரியத்துலதான் இவங்க வந்து இது பண்றாங்க. சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு வந்து போலீஸை வந்து வெட்டி கொள்றாங்கன்னா அதுக்கு பின்னணியிலே ஏதோ காரணம் இருக்குது. அதனால இது போன்ற என்கவுண்டர்கள் தேவைதான் அப்படின்னாலுமே, இந்த பின்னணியில இருக்கக்கூடிய காரணங்கள், பின்னணியில இருந்து அவங்களை இயக்குனது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலான பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. இந்த என்கவுண்டர் விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.